அடுத்ததாக காலபுருஷத்தின் 6வது ராசி கன்னிராசி. இந்த கன்னிராசிக்கு 11ஆம் பாவம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் ராசிக்கு பார்க்கும்போது 3ஆம் பாவத்தையும் 5ஆம் பாவத்தையும் 7ஆம் பாவத்தையும் பார்க்கிறார். எப்படி இருக்கு? கன்னியாராசி பார்த்தீங்கன்னா குரு பகவான் 4க்கும் 7க்கு அதிபதி. 4, 7க்கு அதிபதி எங்க வர்றதுன்னா லாபஸ்தானத்துக்கு வர்றது. லாபஸ்தானம் அதி உச்சமாய் வர்றது. அந்த அதி உச்சமாய் வர்றதுனால கன்னியாராசிக்காரன் இப்ப வேலை பார்க்கக்கூடிய நிறைய பேர் பதவி இழந்திருப்பாங்க கடந்த வருஷங்கள்ல. அதே மாதிரி வேலையில இடைஞ்சல், தொழில் இடைஞ்சல், தொழில் பிரச்சனைகள், பார்ட்னர்ஷிப் பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனை எல்லாமே இருந்தது. எல்லாத்துக்கும் நிவர்த்தி ஆகக்கூடிய காலம் இந்த குரு பயிற்சி. அப்ப குரு லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கும். புதுசா இடங்கள் வாங்குறது, சொத்துக்கள் முடிக்கிறது, வாகனங்கள் மாத்துறது, குழந்தைகள் சந்தோஷம், குழந்தைகள் மேற்படிப்புக்காக விளையாடு போறது, பதவி உயர்வு கிடைக்கிறது, அக்கம் பக்கம் சொந்த பந்தங்கள் நட்பு கொண்டாடுறது, பிரிஞ்ச சொந்தங்கள் சண்டை போட்ட எதிரிகள் கூட சேர்ந்து ஒன்று சேர்றது, இது எல்லாமே கன்னியாராசிக்கு உண்டு. கன்னியாராசி பார்த்தீங்கன்னா குரு பார்வை எங்க வராருன்னு கேட்டீங்கன்னா குருனுடைய 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்துல ராசிக்கு 3ஆம் இடத்துல உபஜயஸ்தானம், வீரியஸ்தானத்தை எடுத்தது எல்லாம் வெற்றி, பிரயாணங்கள் வெற்றி, சகோதரர்களால் வெற்றி, கோர்ட்டு வம்பு வழக்குகள் வெற்றி. அதே குரு பார்வை ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கும். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். அப்போ அந்த புத்திரஸ்தானமான குழந்தைகளால் சந்தோஷம், மகிழ்ச்சி, பூர்வீக சொத்துக்கள் பாகம் பிரித்து வர்றது, பூர்வீக சொத்து வழக்குகள் வெற்றி பெறுறது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அடுத்து 9ஆம் பார்வை. இந்த 9ஆம் பார்வை எங்க வருது கன்னிராசிக்கு? நேர் 7ஆம் இடமான கலத்தரஸ்தானம், நட்பு ஸ்தானம், உல்லாசம், கேளிக்கை, மருந்து, விருந்து, மகிழ்ச்சி எல்லாமே தரக்கூடியது அந்த 7. இந்த 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை வர்றதுனால கணவன் மனைவி அதிக ஒற்றுமையும், திருமணம் பல வருடங்களாக வயது முதிர்ந்து 36, 40 வயசும் முடியாம ஆகியும் கல்யாணம் ஆகாம இருந்த பலருக்கு 30, 40 வயசுல கல்யாணம் முடியாது இருக்கு. நான் வேண்டான்னு இருப்பாங்க. 40 வயசுல கல்யாணம் வேண்டாமா, 50 வயசுல வேண்டாமா, அப்புறம் எனக்கு கொண்டாட்டி வேணும்பா. அவனுக்குதான் அப்போ கல்யாணம் நடக்கூடிய காலம் கன்னியாராசிக்கு. 60 இல்ல, கல்யாணம் தான். நேத்து ஒருத்தர் பார்த்திருந்தா, அவருக்கு அப்படிதான் மனைவி விவாகரத்து பெற்று கண்டிப்பா இருந்திருக்காங்க மும்பைல. கண்டிப்பா அதை நான் பார்த்தேன். அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு 50 வயசாகி கல்யாணம் ஆகாம அங்க இருக்கிற எல்ஐசியில வேலை பார்த்துருக்கு. இவருக்கு வயசு 58. சரி, ஒருத்தருக்கு துணையா இருக்கட்டுமே சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. 60வது வயசுல 2வது திருமணமாக நடந்திருக்கு. நடக்க பூர்வ புண்ணியத்தோட ஒரு மனிதன் பூர்வ புண்ணியத்திலே கணவன் மனைவி இருந்தாதான் அடுத்தது கணவன் மனைவியா வந்து நல்லதோ கெட்டதோ கஷ்டமோ கெட்டதோ அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு ஃபுல்லா பணிவிட செய்யணும், என்ன ஒருத்தரவோ மனித தொடர்பு பூர்வ ஜென்மம் இல்லாம நடக்காது. அதனால அது நீங்க சொன்னது நேற்றுக்கே ஒரு கிளைண்ட் பார்த்ததுல அப்படி அமைஞ்சது. நடக்கும் அதிசயங்கள் நடக்கும். கிரகங்கள் எல்லாருக்குமே எல்லா அதிசயத்தையும் பண்ணிடணும். சாமி கும்பிடுறமோ கும்பலையோ, கோயிலுக்கு போறமோ போலையோ, நம்மளுடைய விதி பயன் கிரக பலன் அனுபவிச்சே ஜெயிக்கணும். இதுதான் உண்மை. இருக்கிறதுலே டாப் 11ஆம் பாவம் சொல்லியாச்சு. கன்னியாராசி 90% இருக்கு. அதோட நம்ம முக்கியமான விஐபி, நமக்கு எல்லா கட்சியிலும் ஆட்கள் பழக்கம் உண்டு. நம்ம எடப்பாடி ஐயாக்கு எப்படி இருக்கு 2 3 கேட்டாங்க, லைவ்ல சொல்லிடுவோம். எடப்பாடி ஐயாக்கு எப்படி? கன்னியாராசிக்கு அவருக்கு 10ஆம் இடத்துல குரு வந்து 10ல் பார்ப்பார், பதவி வரைப்பார். 10ல ஈசன் திருவாடு இருந்துன்னா அந்தரம் தரித்திருக்க அவதிகள் மெத்த 10ஆம் இடத்துல அவருக்கு எல்லாம் காலியாச்சு. அதே கெடுத்த குரு இப்ப லாபஸ்தானத்துக்கு வருவதற்கு. அதே மாதிரி திருப்பி பார்த்தீங்கன்னா இது எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவர் அடுத்த வழிநடத்த ஜெயலலிதா அம்மால வந்த கட்சி. இது ரொம்ப போகாது. எடப்பாடி ஐயா ராசிக்கு இப்ப குரு லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால களை எடுத்து புதுசா என்ன கட்சி அமோக வளர்ச்சியாகும். நல்ல ஒரு எதிர்கட்சியில உட்காரக்கூடிய ஸ்தானம் ஏடிஎம்கேக்கு கிடைக்கும்.